என்னப்பாச்சு? அட என்னாச்சு? ஹெல்ப் ஏதாவது வேணுமா? அட என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா. இந்த பாக்ஸை ஒரு இடத்துல சேர்க்கணும். அதெல்லாம் பண்ணலாம். இதுக்குள்ள என்ன இருக்கு? இதுல ஒரு பொக்கிஷம் இருக்கு. உடனடியாக அந்த இடத்துக்கு கொண்டு போகணும். உதவி பண்ணா நல்லா இருக்கும். சரி சரி, பாக்ஸை தூக்கி வை. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அந்த வரேன். அடேங்க அப்பா, என்னமா கணக்குது. தூக்கு. இவ்வளோ பெரிய பெட்டியா? இதுதான் அட்ரஸ். பாக்ஸை அந்த அட்ரஸ்ல சேர்த்துரு. அப்படின்னா சார் நீங்க வரலையா? ஒரு நிமிஷம். இந்த பணத்தை வச்சுக்கோ. இந்த அட்ரஸ்க்கு இதை கொண்டு போயிரு. பெட்டியை இறக்குங்க சார். பெட்டியை இறக்குங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நான் என்ன முட்டாளா? உங்களுக்கு பெட்டியில என்ன இருக்குன்னு கூட தெரியாது. இதை பாரு, இதை எல்லாத்தையும் நீயே வச்சுக்க. ஆனா இந்த பெட்டி டயத்துக்கு அந்த அட்ரஸ்ல போய் சேர்த்துடணும். என்ன? இதை பாருங்க, ஒரே ஒரு கண்டிஷன். நான் அந்த பெட்டியை திறந்து பார்க்கணும். அதுக்குள்ள என்ன இருக்கு இல்லன்னு தெரியணும். சரி, நான் சொல்றதை கேளு. அதை ஓபன் பண்ணா என் வேலையே போயிடும். பக்கத்துல தானே போகணும். ப்ளீஸ் எடுத்துட்டு போயேன். சரி சார், உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும். அட்ரஸ் இதுதான். இது என்ன சத்தம்? எனக்கு என்ன, பெட்டி இறக்கி வச்சுட்டு ஓடிடும். இதுல இருந்து தான் சத்தம் வருது. அட கடவுளே! ஏன்பா கொஞ்சம் வேகமாக வேலை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். 15 நாளைக்குள்ளே இந்த பில்டிங்கை முடிச்சு கையில் கொடுக்கணும். நம்மக்கிட்ட சுத்தமாக டைம் இல்லை. ஏய் சோனு, நீ ஏன் இப்படி சோம்பலாக இருக்க? சரியா சாப்பிட மாட்டியா? ஆகட்டும், சீக்கிரம் பண்ணு. யாருப்பாங்க? அங்கே யாருன்னு நான் கேட்டேன். என்னப்பா இது, இன்னும் பில்டிங் வேலை கூட சரியா முடியல, அதுக்குள்ள பில்டிங் உடைய ஆரம்பிக்குது. சோனு என்னன்னு பாரு. ஓடுங்க
எல்லாரும் ஓடி போயிடுங்க. சோனு? இல்லைன்னா நம்ம எல்லாரும் செத்துருவோம். சோனு என்னாச்சு? அட, சார், என்னப்பா அங்க என்ன? அட என்னப்பா மூஞ்சில என்ன அடையாளம் இருக்கு? கட்டு போட்டு போனோம். போனோமா? போனோம்லாம் இங்க கிடையாதுப்பா. எவனாவது திருடன் உள்ள நுழைஞ்சிருப்பான். ஒரு வேலை பண்ணுங்க, எல்லாரும் என் கூட வாங்க. பயப்படாதீங்க, வாங்க. ஓடுங்க, யாரும் இங்க நிக்காதீங்க. ஓடுங்க, கட்டு போட்டு போனோம். ஓடுங்க, ஓடுங்க. சார், நானும் ஒர்க்கர்ஸும் சேர்ந்து முடிவு எடுத்திருக்கோம். அதென்ன முடிவு? இனிமேல் அவங்க உங்க பில்டிங்ல வேலை பார்க்க முடியாது. ஏன்பா மறுபடியும் உளர ஆரம்பிச்சிட்ட? சார், உங்க கண் பார்வை சரியில்லைன்னு தெரியுது. உங்களால என் முகத்துல இருக்கிற அந்த காயங்களை பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன். என்னது? குடிச்சிட்டு சண்டை போட்டிருப்ப. சார், உங்க பில்டிங்ல இருக்கிற ஆத்மா கொடுத்த பரிசு இது. ஆத்மாவா? என்னப்பா உளற நீ? எனக்கு தெரியும், என் பேச்சை நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் என் கூட சோனுவை நான் கூட்டிட்டு வந்தேன். சோனு, பாருங்க சார், பாவம் இவன் பயந்தே போயிருக்கான். வாயை கூட திறந்து பேச மாட்டேங்கிறான். சோனு, இதெல்லாம் என்ன இது? சார், அங்க கட்டு போட்டு போனோன்னு. யாருப்பா அங்க? யாரு? யாரங்க? எனக்கு தெரிஞ்சு நீங்க அங்க வேலை பார்க்கல, குடிச்சிட்டு கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான் இந்த முதல்ல பேசிட்டு இருக்கீங்க. சார், எங்க பேச்சுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வேற ஒர்க்கரை வச்சு வேலை வாங்க வேண்டியதானே? அட்லீஸ்ட் அவங்க வந்து உங்ககிட்ட சொன்னா அப்போவாவது நம்புவீங்கல்ல? கண்டிப்பா நான் நம்புவேன். இந்த சிட்டில ஒர்க்கர்ஸுக்கு பஞ்சமே இல்ல. இந்த சிட்டில வேலைக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை. இந்த உன் கணக்கை முடிச்சாச்சு. இன்னொரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும், இந்த பில்டிங்ல நானும் நிறைய இன்வெஸ்டரும் பணத்தை போட்டிருக்கோம். அதனால இந்த பில்டிங்கை விட்டு வெளியில போயிட்டு ஏதாவது பேசுன இல்லை ஏதாவது பொருளியை கிளப்பி விட்ட, அதோட என்னை விட மோசமானவன் எவனையும் பார்த்துருக்க மாட்டேன். தினேஷ், பணம் ஒன்று மரத்துல காய்க்கிறது இல்ல. நாங்க உன்னோட ஃபைனான்சியர். ஓ ஏடிஎம் மிஷின் இல்ல. பட்டனை அமுக்குன உடனே கார்டை போட்டு பணத்தை எடுக்க முடியாது. இங்க பாருங்க, நீங்க அனாவசியமா குழம்பி போறீங்க எல்லாரும். அனாவசியமா? நீதான் கமிட்மெண்ட் கொடுத்த, நீதான் முடிச்சிடுறன்னு சொன்ன. என்னாச்சு? சந்து, நான் என்ன பிரியாணியை சமைக்கிறேன் இல்லைன்னா 2 நிமிஷத்துல பண்ற பர்கர் இல்ல. நீங்க இந்த பில்டிங்கோட குவாலிட்டியை மட்டும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரும். அதோட சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு நினைப்பீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எங்க போகுதுன்னு நல்லாவே தெரியுது. அது இருக்கட்டும், உங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு அருமையான பார்ட்டி கொடுத்துருக்கீங்க. நட்டாஷா, எக்ஸ்கியூஸ் மீ. சாரி சார், நான் என் ஃப்ரெண்ட்ஸை அறிமுகப்படுத்தவே மறந்து போயிட்டேன். ஹே வாங்க, ஷீஸ் டீனா, ஸ்வாதி. போதும், நான் யாரையும் பார்க்க விரும்பல. இத பாரு, இந்த தடவை வார்த்தையை தவறாத. 15 நாள்னா 15 நாள், தட்ஸ் ஃபைனல். 15 நாள். இன்னொன்னு, 15 நாளைக்கு மேல போனா உன் வீடு அப்புறம் அண்ணியோட நகையெல்லாம் வித்து எங்க பைசாவை பைசல் பண்ணிக்குவோம், புரியுதா? கண்டிப்பா தந்துருவேன். தினேஷ், இங்க பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க அண்ணிமா கூப்பிடுறாங்க. 1 செகண்ட் வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. என்னாச்சுமா?
தினேஷ் இத பாரு, மார்க்கெட்ல புது நெக்லஸ் வந்திருக்கு. இத எப்ப வாங்கி கொடுப்ப? புடவை, அதுக்கப்புறம் நகைகள். இதை தாண்டி உலகத்துல உனக்கு வேற எதுக்கும் முக்கியத்துவம் கிடையாதா? நான் செத்தா கூட உனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எனக்கு இப்போ உன் கழுத்தை நெரிச்சு கொல்லணும் போல இருக்குது. என்ன பேசுறீங்கப்பா? மம்மிய பார்த்து ஏன் இப்படி கத்துறீங்க? நான் இவர்கிட்ட ஒரு சின்ன அன்பளிப்பு தான் கேட்டேன், ஆனா இவர் இப்படி கத்துறாரே. ஆஸ்தா, நீ இப்படி சொகுசான வாழ்க்கை வாழ்றல்ல, இதெல்லாம் உன்னால எப்படி முடியுது? இது ஏன் முடியுதுன்னா உன் புருஷன் டே நைட்டு கழுத மாதிரி வேலை செய்யறான். அப்பா உங்ககிட்ட இவ்ளோ பணம் இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் செலவு பண்ணலாம்ல ப்ளீஸ். முதல்ல ஃபிளாட் வாங்கி தரமாட்டேன்னு சொன்னீங்க. இப்போ மம்மி உங்ககிட்ட ஒரு சின்னதா நெக்லஸ் தானே கேக்குறாங்க. அதுலயும் உங்களுக்கு பிரச்சனையா? 2 தருதல பசங்களுக்கு நான் எதுவும் தரப்போறதில்ல. நீங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க இல்லையா, அதுக்காகவே சந்தோஷப்படுங்க. எனக்கு இந்த டூப்ளிகேட் நகை தேவையில்லை. காலம் முழுக்க எனக்கு டூப்ளிகேட் நகை தான் கொடுத்தாரு. நான் ஒரு சின்ன வைர நெக்லஸ் தானே கேட்டேன். யாரு யாருன்னு கேக்குறேன்ல, யாருங்க யாருன்னு கேக்குறேன். ஆஷா, என்ன இது? ஆஷா, ஆஷா, அம்மா எழுந்துறீங்கம்மா. ஆஷா, ஐயோ என்ன இது? அம்மாக்கு என்னாச்சுமா? அம்மா நம்மளை விட்டு போயிட்டா. ஆஷா. ஹலோ ஹலோ சிஐடி. இந்த அடையாளத்தை பார்த்தல? ஆமா சார், கொலைகாரன் நல்லா கழுத்தை நெரிச்சிருக்கான். இந்த நெக்லஸ் இருக்குல்ல, இதை பிடிச்சி தான் இழுத்துருக்கான். அதனால தான் ஆழமாக அடையாளம் பதிஞ்சிருக்கு. த்ரோட் பைப் உடஞ்சதால தான் பாவை இறந்துருக்காங்க. சார், ரத்தக்கரை இதோ காரிடார் வரைக்கும் வந்திருக்கு. அண்ட் மேடமோட செருப்பு. அவங்கள காப்பாற்றிக்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொலைகாரன் பயங்கர பலசாலியாக இருந்திருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் ஒரு நிமிஷம். இதெல்லாம் எப்படி ஆச்சு சுலேகா? எனக்கு ஆக்சுவலி சுப முகூர்த்தம் ஆச்சே, அதுவும் மேரேஜ் ஆனிவர்சரி இன்னைக்கு. நீங்கள் யாரு சார்? நான் சுலேகாவோட ஹஸ்பண்ட் சார். அப்படின்னா ஆஷா மேடம் உங்கள் மாமியாரா? ஆமாம் சார். மாமனார் மாமியார் கொடுக்குற இந்த பார்ட்டிக்கு நீங்கள் ஏன் ரொம்ப லேட்டாக வந்தீங்க? அது பிஸ்னஸ் மீட்டிங்கில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன், அதான் லேட் ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ வந்து சேர்ந்தேன். சரி, நீங்கள் இங்கே வாங்க. தினேஷ் சார், உங்களுக்கு யார் மேலாச்சும் சந்தேகம்? யார் இது பண்ணியிருப்பாங்கன்னு? சொல்லப்போனா என் ஒய்ஃபுக்கு யாரு கூடயும் முன்விரோதம் கிடையாது. சார், நான் அடிச்சு சொல்லுவேன், தினேஷ் தான் அவன் மனைவியே கொலை பண்ணியிருக்கான். சார், இவன் கத்துறதை நாங்கள் கேட்டோம். இவன் ஒய்ஃப் கிட்ட கழுத்தை நெரிப்பேன்னு மிரட்டிக்கிட்டு இருந்தான். நான் செத்தா கூட உனக்கு எந்த கவலையும் கிடையாது. உன் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணலான்னு தோணுது. சார், இவங்க உளறாங்க சார். நம்ம கோவத்தில் சில நேரத்தில் வார்த்தையை விட்டுடுறோம். அதுக்காக இதை பண்ணிடுறோமா? சரி, எதுக்காக அப்படி கோவம் வந்துச்சு? கழுத்தை நெரிச்சு சாகடிப்பேன்னு சொல்ற லெவலுக்கு வந்திருக்கு, அதுவும் மேரேஜ் ஆனிவர்சரி அன்னைக்கு. சார், இதுக்கு இவங்க எல்லாரும் தான் காரணம். இவங்க என்னோட இன்வெஸ்டர்ஸ். எனக்கு இவங்க பெரிய உபகாரணம் பண்ற மாதிரி எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களோட எல்லா பணத்தையும் திருப்பி கொடுப்பேன், வட்டியோட சேர்த்து கொடுப்பேன். புரிஞ்சுதா? உடனே கூட. ஒரு நிமிஷம். இங்க பிசினஸ் பேச்செல்லாம் வேணாம். இங்க கொலை நடந்திருக்கு. உள்ள யாரு? கதவை தோற. ஓ மை காட், யாரு இவங்க? ஒண்ணுதான், எழுந்துருங்க. எழுந்துரு.
நீ யாரு? இங்க எதுக்காகமா ஒளிஞ்சிருக்க? பாடி கட்டி போட்ட பாடி எனக்கு கொன்னுடுவான். சார் பயந்து போயிருக்கா, அதோட அடியும் பட்டிருக்கு. இங்க பாருங்கம்மா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நாங்க சிஐடிஸ். உன் பேர் என்ன? கோமல். கோமல்? கோமல், நீங்க இந்த இடத்துல ஏன் ஒளிஞ்சிட்டு இருந்தீங்க? அது வந்து கட்டி போட்ட டெட் பாடி வெளியே சுத்துறத பார்த்தேன். கட்டி போட்டிருந்த போனோமா? ஆமா, நான் இங்க இருந்து வெளியே போகும்போது அந்த கட்டு போட்ட பெண்ணும் அங்க அங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த 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 கட்டு போட்ட போனோம், அது எப்படி இருக்குன்னு ஸ்கெட்ச் பண்ண சொல்ல முடியுமா? முடியும். வெரி குட்மா. நம்ம ஆர்டிஸ்ட்டை கூப்பிடு. அண்ட் இங்க இருக்கிற மூல முடுக்கெல்லாம் தேடி பாருங்க. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு தடயம் கிடைக்கும். சரி சார். சார் பூர்வி, சார் ஒரு பட்டி கிடைச்சிருக்கு இங்க இருந்து. கோமலும் பார்த்தது ஒரு கட்டு போட்டிருந்த போனம் தான். இங்கே ஒரு சின்ன துண்டு கிடைச்சிருக்கு வேற. சார், ஸ்கெட்ச் ரெடி ஆயிடுச்சு. இவன் தான் கட்டு போட்ட அந்த போனமா? இந்த போனத்துக்கும் அவன் போட்டிருக்கிற கட்டுக்கும் என்ன ரகசியம் இருக்கு? சீக்கிரமே இதை கண்டுபிடிச்சாகணும். கழுத்து நெக்லஸ் இவளுக்கு தூக்கு கயிறா மாறி இருக்கு. கொலைக்காரன் நெக்லஸை இழுத்த உடனே இவளால பாவம் எதுவும் பண்ண முடியல. சார், இவளோட கழுத்துல இருக்க நெக்லஸை திருட வந்த மாதிரி எனக்கு தெரியல. அதுதான் இங்க பாயிண்ட் சச்சேன். அங்கதான் ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. விசித்திரமான வழியை தேடி இருக்கான் கொலை பண்றதுக்கு. ஜெயவந்தே, டாக்டர் சாருக்கு ஸ்கெட்சை காட்டு. எஸ் சார். இத பாருங்க சார். இதுதான் மம்மி ட்ரெஸ். மம்மியா? அதாவது அம்மா? மம்மி இல்ல ஃப்ரெடி, மம்மி. 1000 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்துல ராஜாவும் ராணியும் இறந்து போயிட்டா அவங்க பாடியை எம்பார்மிங் பண்ணிடுவாங்க. விதவிதமான மருந்துகளை ரசாயனங்களை அவங்க உடம்புல தடவி வச்சிருவாங்க எல்லா இடத்துலயும். அதுக்கப்புறம் இந்த கட்டை போட்டு அப்படியே மூடிடுவாங்க. அதனால மம்மி அழுகி போகாது. போச்சுடா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த போனா இப்ப வந்துருச்சா? அப்புறம் ஒண்ணுக்கு பின்னா ஒன்னா கொலை பண்ணுது. ஒருவேளை அடுத்த டார்கெட்டா நீயா இருப்ப. நானா? முடிஞ்சதா? வாய மூடிக்கிட்டு நில்ல. ஒரு விஷயத்த மண்டையில ஏத்திக்கோ. மம்மீஸ் எப்பவும் அழுகி போகாது. மம்மீஸ் உயிரோடவும் எழுந்து வராது. அதெல்லாம் இருக்கட்டும் சார், நமக்கு ஒரு சின்ன துண்டு கிடைச்சிருக்கே. இது வந்து கொலைகாரன் கூட சண்டை போடும்போது ஆஷா கையில வந்திருக்கலாம்ல? இல்ல, அப்படி எதுவும் நடக்கல. தாரிகா மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நானா? பின்னென்ன, ஒரு சிஐடி ஆபீசர் சொல்றான் இவங்க கையில ஒரு சின்ன பீஸ் கிடைச்சுதான். அப்படி என்ன கிடைச்சது? சிஐடி என்ன வானத்துல இருந்தா இறங்குறான்? அவன் தப்பே பண்ண மாட்டானா என்ன? இதோ இந்த துண்டை நீங்க இங்க கொண்டு வந்திருக்கீங்கல்ல, இது சண்டை போடும்போது கிழியல. சண்டை போடும்போது இந்த மாதிரி கிழிஞ்சிருந்தா இது ஸ்ட்ரைட்டா கிழிஞ்சிருக்காது. புரிஞ்சுதா? அதோட இந்த துண்டு இருக்கே, இது சாதாரண துண்டு இல்ல. 1500 வருஷம் பழமையானது. 1500 வருஷமா? 1500 வருஷமா? ஆமா, யாரோ மம்மி பிளாஸ்டரை வாங்கியிருக்காங்க. எங்க இருந்து சாலிங்க சார்? இந்த எகிப்துல இருந்தா? எவன்டா நீ? ஜனங்க பழைய மம்மிஸ் எல்லாம் தோண்டி தோண்டி எடுத்து மார்க்கெட்ல விற்கிறாங்க. ஒருவேளை இந்த மாதிரி மம்மி இந்தியாவுக்கு வந்திருக்கலாம். அடேங்கப்பா. அதெல்லாம் இருக்கட்டும், கொலைகாரன் ஏன் மம்மியை மாறணும்? கலாட்டா பண்ணதான் சச்சேன். கலாட்டா பண்றதுக்காக தான். மக்கள் அவனை பார்த்து அலறி அடிச்சு பயப்படணும். அதுதான் அவன் நோக்கம். மம்மி வந்துருச்சு, மம்மி வந்துருச்சுன்னு. இந்த கொலைய அந்த மம்மி தான் பண்ணியிருக்கணும். அதோட அந்த கட்டுடைய துண்டு வேணும்னே நமக்காகவே விட்டுட்டு போயிருக்கு. ஆதாரமா? இன்னைக்கு நான் இந்த மம்மியோட கதையை முடிக்க போறேன்.
சார், இவன் பேரு சோனு. தினேஷ் பில்டிங்கில் வேலை பார்க்குறான். ஐ சே சோனு. சார், தினேஷ் சார்கிட்ட பணமே கிடையாது சார். சரியான பிச்சைக்காரன். ஒரு நிமிஷம். அவன் பிச்சைக்காரன், அவன் கிட்ட பணம் இல்லைன்னு சொல்றியே, இதெல்லாம் எதுக்காக? இல்லை சார், அவன் ஏகப்பட்ட கடனை வாங்கி கடன் தொல்லையில் தவிச்சான். இதுக்கு காரணம் அந்த பில்டிங். எப்போ அந்த கட்டு போட்ட பிணம் எங்களை பலமாக தாக்குச்சோ அந்த பில்டிங் வேலையும் நின்றுச்சு. கட்டு போட்ட பணம் உங்களை வந்து தாக்குச்சா? சார், ஒருவேளை இதே ஆள் தான் ஆஷாவையும் கொலை பண்ணியிருக்கணும். இதுவும் இருக்கலாம், நிச்சயமா இருக்கலாம். அது இருக்கட்டும், கட்டு போட்ட பணம் எப்படி இருப்பான் பார்க்க? சார், மொத்தமாக கட்டு போட்டிருந்துச்சு. அப்படியே அழுகி போன முகத்தில் அடிபட்ட மாதிரி, முகத்துல எல்லாம் ரத்தக்கரை. அதோட அவனோட குரலும் ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. கேட்கவே ஒரு மாதிரி இருந்துச்சு சார். ஐ சே. ஒரு நிமிஷம். அவன் பார்க்க எப்படி இருந்தானா? ஆமா சார், இவனே தான். சரிப்பா, நீ இப்போ போலாம். தேவைப்பட்டா உன்னை நாங்கள் மறுபடியும் கூப்பிடுவோம். சார், இவன் யாருன்னு தெரியல. ஆஷாவை கொலை பண்ண வந்தவன் ஒன்று முதல்லயே மம்மியா வந்திருக்கணும், இல்லை பார்ட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த வேஷத்தை அவன் போட்டிருக்கணும் சார். ஒன்று பண்ணலாம், பார்ட்டியோட ஃபுட்டேஜை பார்க்கலாம். ஒரு நிமிஷம் பாஸ் பண்ண. இவனா பாரு, இவன் தான் மகேஷ், ஆஷா மேடமுடைய பொண்ணு சுலேகாவுடைய கணவன் மகேஷ். ஆமா சார், ஆஷா மேடம் இறந்ததுக்கு அப்புறம் தான் இவன் பார்ட்டிக்கே வந்ததா நம்ம கிட்ட சொன்னானே. பொய் சொல்லியிருக்கான், நம்ம கிட்ட பொய் சொல்லியிருக்கான். ஜெயவந்தே சார், ஃபோன் பண்ணி இவனை கூப்பிடு இப்பவே, இந்த நேரமே. சார், ஃபோன் எடுக்கல. மகேஷ் ஃபோன் எடுக்க மாட்டானா? அவனுடைய பாதி ஆட்டம் இங்கேயே ப்ரூவ் ஆயிடுச்சு. ஃப்ரெடி, அவனுடைய மொபைல் ரெக்கார்ட்ஸை எடு. சார், இதுதான் மகேஷோட ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸ். 40 தடவை ஃபோன் பண்ணியிருக்கான் ஒரே நம்பருக்கு. இந்த நம்பர் அவன் மாமியாருடையது. சார், சாஷுமா கிட்ட இந்த அளவுக்கு அன்பா? இந்த மகேஷை சந்திச்சே ஆகணும். மகேஷ். எக்ஸ்கியூஸ் மீ. மகேஷ் வீட்டில் இருக்காரா? இல்லை சார், மாமா வீட்டில் இல்லை சார். ஆனால் என்ன ப்ராப்ளம் சார்? இங்கே பாருங்க, மகேஷ் நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கான். உங்கள் அம்மாவோட கொலை நடந்தப்ப அதுக்கு முன்னாடியே மகேஷ் அங்கே இருந்திருக்கான். என்ன சொல்ல வரீங்க? ஏன் புருஷனை கொலை பண்ணாரு? இங்க பாருங்க, நாங்க சந்தேகப்படுறோம். ஆனா அவரு எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? பணத்துக்காக. அவர் பணத்துக்காக பண்ணியிருக்கலாம். பணத்துக்காகவா? ஆனா மொத்த பணமும் எங்க டாடி கிட்டல இருக்கு. இது வரைக்கும் அம்மாவுக்கு எதுவும் கொடுக்கல. அப்படி இருக்க எங்க மாமா எதுக்கு எங்க மம்மியை கொலை பண்ணணும்? இப்ப இந்த கேள்விக்கெல்லாம் மகேஷ் தான் பதில் சொல்லணும். ஆனா ஒண்ணு, மகேஷ் உங்களை கான்டாக்ட் பண்ணா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அண்ட் ஃப்ரெடி இந்த மகேஷை ட்ராக் பண்ண எல்லாம் தெரிய வந்துடும். இன்னைக்கு கட்டு போட்ட பணம் கைக்கு கிடைக்கட்டும், முடிச்சிடுறேன். ஹலோ. ஜீத்து பாய், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். பில்டிங் வேலையை சீக்கிரம் ஆரம்பிக்க போறேன்.
எந்த ஒர்க்கரும் அங்கே வேலை பார்க்கறதுக்கு தயாராகவே இல்லை. நீ தனியாக இருந்து எல்லா வேலையும் முடிக்க போறியா? இல்ல ஜித்து பாய், எந்த பிரச்சனைக்காக ஒர்க்கர்ஸ் எல்லாம் பயந்துட்டு இருக்காங்களோ அதை நான் இன்னைக்கு முடிக்க போறேன். அந்த கட்டு போட்டோன்னு நான் அழிக்க போறேன். நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் கால் பண்றேன். சத்தம் கேக்குது. இங்க இருந்து தான் சத்தம் வருது. கட்டு போட்ட பெணமே, இன்னைக்கு உன்னால தப்பிக்கவே முடியாது. இன்னைக்கு நான் உன்னை விட போறதில்ல. என்ன சுட்டுடாத. நீதான் இது எல்லாத்தையும் பண்றியா? நீதான ஆஷாவை கொலை பண்ண? இல்ல இது நான் இல்ல. நான் எதுக்காக பண்ணணும்? நான் கொலை பண்ணல. சரி, நீ இங்க என்ன பண்ற? நான் டாடி உங்க பின்னாடி நிக்குது. நோ மகேஷ், உன்னால என்ன நீ ஏமாத்தவே முடியாது. நான் சத்தியமா சொல்றேன், அந்த கட்டு போட்ட பூதம் பின்னாடி நிக்குது. இத பாரு, என்னை விட்டுடு, என்னை மன்னிச்சிடு, என்னை விட்டுடு. வேண்டாம். ஏன் பின்னாடி வர? என் பின்னாடி வராத. பாரு, பின்னாடி எதுவுமே இல்லை. ஏய் ஏய் சார், மொபைல் கம்பெனிக்காரங்க ஃபோன் பண்ணாங்க. தினேஷோட மொபைலும் இங்கே தான் இருக்கான். மகேஷ் வந்து தினேஷை ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி நாம அவனை காப்பாத்தி ஆகணும். இது என்னது? சார், தினேஷ். வா பார்க்கலாம். மகேஷ் சார். ஃப்ரெடி, என்னாச்சு? சார், மகேஷ் மயக்கத்தில் இருக்கான். மகேஷ் மகேஷ் சார், அங்கே இந்த கன் இருந்துச்சு சார். சார், இது எல்லாத்துக்கும் பின்னாடி மகேஷ் தான் இருப்பான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இவனை இங்கே மயங்கி கிடக்குறான் சார். மகேஷுடைய மயக்கம் தெளிஞ்சாதான் விஷயம் புரிய வரும். இது எல்லாத்தையும் யாரு செஞ்சாங்கன்னு தெரிய வரும். டாக்டர் சார், என் அப்பாவோட உடம்பு இப்ப எப்படி இருக்கு? இப்ப கிரிட்டிக்கலா தான் இருக்காரு. நாங்க இப்ப எதுவும் தெளிவா சொல்ல முடியாது. 48 மணி நேரத்துக்கு அப்சர்வர் செல் இருக்கட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ.
என்னால இதெல்லாம் நினைச்சு பார்க்க கூட முடியல. என்னோட புருஷன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாரா? முதல்ல என்னுடைய அம்மாவை கொலை பண்ண, இப்போ என்னோட அப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்க. என்ன பேசுற சுலேகா? நான் இந்த மாதிரி எதுவுமே பண்ணல. நான் நிரபராதி, ஒண்ணுமே பண்ணல. நான் எல்லா குற்றவாளியும் இதை தான் சொல்லுவான். அவன் ஒண்ணுமே பண்ண மாட்டானா, நிரபராதின்னு கத்துவான். ஆனா எல்லா ஆதாரங்களும் அதே ஆளை விரலை காட்டி சொல்லிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் பண்ணது இவன் தான் சொல்லுது, அதாவது நீதான். ஆனா சார், உங்ககிட்ட அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? நான் தான் கொலை பண்ணேங்கிறதுக்கு சாட்சி இருந்தா சொல்லுங்க. ஒண்ணு இருந்தா சொல்லலாம். நீ முதல்ல எங்க கிட்ட போய் சொன்ன, பார்ட்டிக்கு லேட்டா வந்ததா சொன்ன. ஆனா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல தெளிவா தெரியுது நீ முதல்லயே பார்ட்டில இருந்திருக்க, மேடம் இறக்கிறதுக்கு முன்னாடி. சார், ஆதாரம் 2. 3 நாள்ல 40 வாட்டி அவங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்க. சொல்ல போனா நீ அவங்க வீட்ல தான் இருந்திருக்க. எதுக்காக அவ்வளோ கால்ஸ் பண்ணிருக்க? அதோட இன்னொரு விஷயம், கிரைம் சீன்ல தினேஷை பார்த்தோம் இல்லையா, அப்போ அந்த இடத்துல ஒரே ஒரு ஆள் தான் இருந்திருக்கான், அதுவும் நீ தான். சார், நான் பயந்து போயிட்டேன் சார், பயந்து போயிட்டேன். அது சார், என்னன்னா நான் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருந்தேன். அண்ட் அதுக்காக எனக்கு பணம் தேவையா இருந்துச்சு. அதனால என்னோட மாமியார் எனக்கு அந்த பணத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார். அதுக்காக தான் நான் உங்களுக்கு அடிக்கடி கால் பண்ணி பேசினேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இவர் சொல்றத வச்சு பார்க்கும்போது இவர் மாமியார்கிட்ட பணம் வாங்கறதுக்கு தான் பார்ட்டிக்கு வந்தார் இல்லையா? ஆமாம் சார். ஆனால் அங்கே வந்த பிறகுதான் என் பிஸ்னஸ்க்கு அவங்க பணம் கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கே தெரிஞ்சது சார். ஆனால் அதே நேரத்தில் என் மாமியாருக்கு நகைகளும் கிஃப்ட் பண்ணாங்க. அதனால நீ கோவப்பட்டு மாமியாரை கொலை பண்ணிட்ட. இல்லை, நான் தான் சொல்கிறேனே, நான் கொலை பண்ணல. நான் பார்ட்டியில் அவங்க கிட்ட பேசுறதுக்கு தான் மேடம் போனேன். பட் நான் அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவங்கள யாரோ கொலை பண்ணிட்டாங்க மேடம். நோ 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 மகேஷ் சார், உன்னுடைய இந்த பேச்சை யாரு நம்ப போறாங்க? சொல்லு. முதல்ல நீ ஆஷா மேடத்தை கொலை பண்ண, அப்புறம் தினேஷ் பின்னாடி ஓடின. அதுவும் எந்த இடத்துல? அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ல, கரெக்டா? இல்ல, இவங்க என் மேல தப்பா பழி போடுறாங்க. நான் அங்கேயும் அவர்கிட்ட பேசதான் போயிருந்தேன், நான் அவரை கொல்லல. நீ ஆபீஸ்க்கு போயிருக்கலாம்ல, வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. சார், நான் அவர்கிட்ட பேசுறதுக்காக ஆபீஸ்க்கு தான் போயிருந்தேன். ஆனா அவர் அங்கிருந்து சைட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு சார். சார், அதுக்காக தான் நான் சைட்டுக்கு போனேன் சார். பட் எப்போ நான் சைட்டுக்கு போனேனோ அங்க நான் பார்த்தேன் ஒரு கட்டு போட்ட பிணம் அவரை தள்ளி விட்டுடுச்சு சார். ஆஷா மேடம் தினேஷ் சார மம்மி தாக்கிருச்சா? ஆமா சார். பங்கஜ், யாரோ இந்த கொலையை பண்ணிட்டு இந்த எகிப்து மம்மி தான் கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போற மாதிரி காட்டிட்டு தெரியறான். பட் அவன் எங்க ஃபேமிலி பின்னாடி ஏன் தெரியறான்? சார், டாக்டர் சார் சொன்னாரு இந்த மாதிரி பழைய பிளாஸ்டர்ஸ் ஈஸியா கிடைக்காதுன்னாரு. சச்சின், சென்ட்ரல் ஸ்டேட் லெபார்டரி கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பிளாஸ்டர் எங்கிருந்து எப்படி கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். மேம், சேரிக்காரங்க உங்களை தேடி வந்திருக்காங்க. நீங்க தான் டாக்டர் சாருவா? ஆமா, நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சரி சாரு, இந்த பிளாஸ்டர் தெரியுதா உங்களுக்கு? ஓ மை காட், இது உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது? இது எங்க லேப்ல திருடு போயிடுச்சு. இதுல ஒருத்தரை சந்தேகப்பட்டு வேலையை விட்டு அனுப்பிட்டோம். வாங்க. ஐயோ, இது அதே மம்மி தானே? இது எகிப்துல இருக்கும். அப்படின்னா இது இங்க தூக்கத்துல நடந்து வந்துருச்சா? ரொம்ப அழகாவே கிண்டல் அடிக்கிறீங்க. கிண்டலா? ஆக்சுவலா ஒவ்வொரு வருஷமும் எஜிப்ட்ல இருந்து ரிசர்ச்காக மம்மிஸை இங்க அனுப்பி வைப்பாங்க. இது எல்லாமே 1500 வருஷ பழமையானது. அப்படின்னா அது இதோட பிளாஸ்டர் தான் இல்லையா? ஆமா சார், 5 மம்மிஸை கட்டி வச்ச துணியை காணும். இந்த மம்மிஸை எல்லாம் பாதுகாக்க தான் நான் இங்க வேலை பார்க்கறேன். சரி, அப்போ என்ன சொன்னீங்க? பிளாஸ்டரை திருடினதுக்காக டாக்டரை தூக்கிட்டாங்களா? அதை பத்தின டீடைல்ஸ் கொஞ்சம் வேணும். கண்டிப்பா சார், நான் கொடுக்கறேன். இவர்தான் சார் மிஸ்டர் கியான். வேலையில இருந்து இவரை தூக்கிட்டோம். அந்த மம்மி கட்டுகளை இவர் எடுத்தாரா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனா எல்லா மம்மிஸையும் இவர் தான் பாதுகாத்துட்டு இருந்தாரு. அப்புறம் சார், இவருக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருந்தா. அசிஸ்டன்ட்டோட போட்டோ, நம்பர் இல்ல அட்ரஸ் இருக்கா? அவங்க அவரோட பர்சனல் அசிஸ்டன்ட். அவங்களோட டீடைல்ஸ் எங்க கிட்ட இல்ல. சார், 8 மம்மிஸோட பிளாஸ்டர் காணாம போயிருக்கு. கொலைகார மம்மியா மாதிரி தினேஷ் ஃபேமிலி பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கான். கரெக்ட் பூர்வி.
இந்த கொலைகார மறுபடியும் தினேஷை கண்டிப்பா தாக்க வருவான். என்னாச்சு டாக்டர்? அப்பாவை எதுக்காக திடீர்னு ஷிஃப்ட் பண்றீங்க? இங்க பாருங்க, இவர் நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு. இவரை ஆர்ஜே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலைன்னா இவரால் பொழைக்க முடியாது. என்ன இது, இங்க யாரையும் காணோம்? அதானே, வெளியே பார்க்கலாம். அட டாக்டர் சார் சொல்லுங்க. பேஷண்ட் மிஸ்டர் தினேஷ் எங்க இருக்காரு? அவருக்கு டிஸ்சார்ஜ் கொடுத்தாச்சு. என்ன? அப்படின்னா அவர் குணமாயிட்டாரா? இல்ல, அவரு கிரிட்டிக்கலா தான் இருந்தாரு. ஆனா அவங்க ஃபேமிலிக்கு எங்க மேல நம்பிக்கை இல்ல. இங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாம போயிட்டாங்க. அவங்க வேற ஒரு டாக்டருக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் இங்க இருந்து வேற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்? ஆர்ஜே ஹாஸ்பிட்டல். ஆர்ஜே ஹாஸ்பிட்டல்? அதோட நம்பர் இருக்குல்ல உங்ககிட்ட? ரிசப்ஷன்ல கேட்டு சொல்றேன். கொஞ்சம் கேட்டு வாங்க, சொல்லுங்க. உடனே கேட்டு சொல்றேன். ஹலோ, ஆர்ஜே ஹாஸ்பிட்டல். நான் ஏசிபி பிரதீபன் பேசுறேன், சிஐடி. உங்க ஹாஸ்பிட்டல்ல இப்பதான் ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காரு. தினேஷ், அவர் பேரு தினேஷ். அட்மிட் ஆகலையா? வேலை முடிஞ்சிருச்சு பாஸ். வில்ல விட்டு அம்பு கிளம்பிருச்சு. நீங்க டார்கெட்டை கரெக்டா வைங்க. இது என்ன புகை? புகை எங்க இருந்து வருது? வண்டியை நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க ப்ளீஸ். வண்டியை நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. புகை அதிகமாயிட்டே போகுது. மூச்சு விட முடியல. என்ன, உன் வாழ்க்கையோட லட்சியம் நிறைவேறிடுச்சா? ஆமா, 10 வருஷமா நான் இதுக்காக தான் ஆவலா காத்துக்கிட்டு இருந்தேன். அங்க பாருங்க, இன்னைக்கு என்னுடைய கனவு நினைவாயிடுச்சு. இல்லவே இல்ல. சிஐடி இருக்கும்போது குற்றவாளிகள் கனவு நனவாகாது. சிஐடியா? என்ன டாக்டர் கியான், செய்யறது டாக்டர் தொழில், ஆனா பெரிய குற்றவாளி. என்னடா பாக்குறீங்க? எல்லாரையும் சுட்டு தள்ளுங்க. உயிரோட தான் இருக்காங்க. ஆனால் எல்லாரும் மயக்கத்தில் இருக்காங்க. மயக்கம் தெளிஞ்சாகணும். நீயா? உயிரோட இருக்கவங்கள மம்மி ஆக்கிட்டு இருந்தியா? உன்னையும் இப்போ ஒரு மம்மி ஆக்கி நான் காட்டுறேன். குற்றவாளிகளை மம்மியா மாத்துற வேலையை கூட நாங்களும் பண்ணுவோம். நான் வேணும்னே தினேஷோட செக்ரட்டரியா சேர்ந்து ஏன்னா என் பிரதரோட சாவுக்கு பழி வாங்க நினைச்சேன். அதுக்காக தான் நான் மம்மியா மாறி இவன் பில்டிங்ல வேலை செய்யற அத்தனை பெரிய தாக்குன்னு
அவங்களும் மம்மி இருக்குன்னு நீ பயந்துட்டாங்க. குணாலோட தங்கச்சியா? உன் வாயால அவர் பேரை தயவு செஞ்சு சொல்லாத. ஒரு காலத்துல அவனுக்கு உண்மையான ஃப்ரெண்டா தானே இருந்தோம். ஆனா நீ அவனை என்ன பண்ண? நீங்க 2 பேருமே பணம் சம்பாதிக்க வெளியூர் போனீங்கல்ல சார். இவனுக்கு தற்செயலா அங்க ஒரு மம்மி கிடைச்சது. அத கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துடலான்னு என் பிரதர் இவன் கிட்ட சொன்னப்போ இவன் அந்த விஷயத்த கேட்கவே இல்லை சார். அது மட்டும் இல்லாம ஏதோ நிக்கிறானே இந்த தினேஷ், அந்த மார்க்கெட்ல விக்கிறதுக்கு துடிச்சான். சார் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. போலீஸ் கிட்ட போவேன்னு புனால் என்கிட்ட சொன்னதும் நான் கொலை பண்ணி அப்படியே அவனை அவங்க புதைச்சிட்டேன். மம்மியை வித்து பணக்காரனான. ஆஹா, ரொம்ப அருமையான வேலையை பண்ண. பணத்துக்காக ஃப்ரெண்ட்ஷிப்பையே குழி தோண்டி புதைச்சிட்ட. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, நீ ஏன் நட்டாஷாவை வேலைக்கு வச்சேன்னு. ஏன்னா குணாலோட சிஸ்டரை நீ பார்க்கவே இல்லை. ஆனா ஒரு விஷயம் தான் புரியல டாக்டர் கியான், இந்த எல்லா விஷயத்துக்கும் நீ எப்படி சப்போர்ட் பண்ண? அதுவா சார், நான் இதெல்லாம் பணத்துக்காக பண்ணேன். பணத்துக்காக குற்றவாளிங்க கூட சேர்ந்துட்டியா? நட்டாஷா, தினேஷ் தான் கொலை பண்ணாங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? ரொம்ப நாள் ஆகியும் அண்ணன் கிட்ட இருந்து எந்த செய்தியுமே வரல. அப்ப நான் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இவன் வீட்டுக்கு போனேன். அங்கதான் நான் கேட்டேன். இவன் தன் மனைவி கிட்ட சொல்லிட்டு இருந்தான், என் அண்ணனை இப்படி இவன் கொன்னாங்கிறத சொல்லிட்டு இருந்தான். மண்ணுல புதைச்சது கூட சொன்னான். ஆஷாவுக்கு இந்த விஷயம் எல்லாமே முன்னாடியே தெரியும். அதனால அவளை கொலை பண்றதுக்கு எனக்கு எந்த ஒரு தயக்கமும் வரல. இனி தயங்குவ, இனி எல்லாரும் அனுபவிப்பீங்க. ஏன்னா சட்டம் உங்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கும். தூக்காவும் இருக்கலாம்.